இப்படியே நாட்கள் கடந்து போச்சு. அருண் ஹாஸ்டல்லையே வளர்ந்து பெரியவனாகவும் ஆனான். வீட்டில் தமேந்தியோட பொண்ணு அமிர்தா, அவளும் பெரியவளா ஆனான். பையன் தூரமாக இருக்கிறதால ரகுராமுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகிட்டே வந்தது. அதுக்கப்புறம் அமிர்தாவும் அவங்க அம்மாவும் செலவு பணத்துக்காக வீட்டில் இருந்த ஒரு நிலத்தையும் விற்று பணத்தை செலவு பண்ணிட்டாங்க. இப்படியே நடந்துட்டு இருக்கப்ப ரகுராம் இறந்தும் போயிட்டாரு. உடனே அருண் வீட்டுக்கும் வந்தான். பாத்தியாப்பா, உங்க அப்பா எல்லாரையும் மோசம் பண்ணிட்டு நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாருப்பா. இனிமே நம்ம எல்லாருக்கும் யார் பாருக்கா? ஒரே ஒரு இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி, கல்யாணத்தை கூட பண்ணாமலே போயிட்டாரேப்பா அப்படின்னு நடிச்சுக்கிட்டு அப்படியே அழுதாங்க தமயந்தி. அம்மா, கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு நான் இல்லையா? இனிமே தான் நீங்க தைரியமா இருக்கணும். இனிமே உங்க ரெண்டு பேரோட பொறுப்பு எந்ததுமா? இனிமே என் படிப்பை நான் பாதியிலே நிறுத்த போறேம்மா. இங்கேயே இருந்து ஒரு நல்ல வேலையா பார்த்து உங்களை நான் தாம்மா பார்த்துக்க போறேன். ஐயோ, நான் வயிற்றுல பெக்கலனாலும் நான் பெக்காத பிள்ளையா இருக்கிறியப்பா நீ. உனக்கு எவ்வளோ பெரிய மனசு. நான் உன்னை பெத்துக்கலனாலும் என்னை பெத்த தாயாவும் என் வயிற்றுல பிறந்த என் பொண்ணை கூட பிறந்த தங்கச்சியாவும் நினைச்சுக்கிட்டியே. உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்கு இருக்கும்பா? என்னம்மா அப்படியெல்லாம் சொல்றீங்க? என்னைக்குமே உங்களை நான் என் சித்தியாவும் இவளை வேற ஒருத்தர் என் தங்கச்சி இல்லாம நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. உங்களை நான் பெத்த தாயாவும் அவளை என் கூட பிறந்தவளையாக தான் நினைச்சிட்டு இருக்கேன். இனிமே அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா, அது என்னால தாங்கவே முடியாது அப்படின்னு அருண் சொல்லிட்டு இனிமே ஹாஸ்டலுக்கு போகாம வீட்லயே இருந்து ஒரு நல்ல வேலையா பார்த்துக்கலான்னு அருண் முடிவெடுத்தான். அதுக்கப்புறம் அருண் அங்கே அவங்க ஊர்லேயே இருக்க ஒரு மில்லில் வேலை தேடி போனான். சார். சொல்லுங்க தம்பி, என்னப்பா வேணும் உங்களுக்கு? சார், நான் இந்த ஊர்ல இருந்தாரே ரகுராம், அவருடைய புள்ள தான் சார் நானே. அப்படியாப்பா, அப்பா தவறிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அந்த நேரம் பார்த்து நான் ஊர்ல இல்ல, அதுக்கு தான்ப்பா வர முடியல. என்னப்பா, என்ன விஷயம் என்ன தேடி வந்திருக்க? சார், எனக்கு இந்த மில்லில் ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க சார். என்னப்பா, நீ இன்னமும் டவுன்ல பெரிய படிச்சுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே ஊர்ல இருக்க எல்லாரும். நீ என்னடானா இந்த சின்ன மில்லில் வேலை கேட்டு வந்திருக்க? இது மட்டும் இல்லப்பா, உங்க அப்பா எங்க யாருக்கும் உன்னை கண்ணிலேயே காட்டாம நல்லா ஹாஸ்டல்ல வச்சு பெரிய படிப்பா படிக்க வச்சிருந்தாரு. நீ என்னடானா இப்ப வந்து இங்க வேலை கேட்குற? சார், என்னுடைய படிப்பு இன்னும் முடியல சார். அப்பா இறந்ததால வீட்டு பொறுப்பெல்லாம் இனி நான் தான் சார் பார்த்துக்கணும். அதுக்கு தான் சார் படிப்பை பாதிலே நிறுத்திட்டு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்துக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன் சார். ஓ அப்படியா, படிப்பை இன்னும் முடிக்கலையாப்பா? நீ பாதிலே நிறுத்திட்டியா? ஆமாம் சார், நீங்கள் தான் சார் எனக்கு உதவி பண்ணி இந்த மில்லில் ஏதாச்சும் வேலை போட்டு கொடுக்கணும் சார். சரிப்பா தம்பி, நீ நல்லா படிச்சிருக்க. நம்ம மில்லில் கூட கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு யாரும் இல்லாம தேடிட்டு தான் இருந்தேன். அதை வேணா நீ பாத்துக்கிறியாப்பா? ஓ ஓ பார்த்துக்கிறேன் சார். நல்ல கணக்கெல்லாம் நல்லா பார்ப்பேன் சார் நானே. அப்ப சரிப்பா, நம்ம கணக்கு வழக்கெல்லாம் நீயே பார்த்துக்கோ. உனக்கு இருக்கிற கணக்கெல்லாம் காட்டுறேன். அதுக்கு மேல இனிமே நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கப்பா. சரிங்க சார். என்னங்க சார், என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் இருக்கு, நீங்க வேணா ஒரு வாட்டி பாருங்க சார். ஏன்பா தம்பி, எனக்கு என்னப்பா தெரியும் இந்த சர்டிஃபிகேட்ல என்னெல்லாம் எழுதியிருக்குன்னு? நானே ஒரு கை நாட்டு, இதெல்லாம் பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? அதெல்லாம் நீயே வச்சுக்க. நீலேருந்து வேலையில வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கப்பா. ரொம்ப நன்றி சார். நான் நினைச்சு கூட பார்க்கல சார், வந்த உடனே எனக்கு வேலைக்கு ஒத்துப்பீங்கன்னு. உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சார். வந்து கேட்ட உடனே இவர் நல்ல மனசுக்கு அருணுக்கு உடனே வேலை போட்டு கொடுத்துட்டாரு. அருணும் வேலை கிடைச்ச சந்தோஷத்துல வீட்டுக்கு போனான். அருணுக்கு வேலை கிடைச்ச விஷயத்த சொல்லலான்னு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான். அம்மா அம்மா, எனக்கு நம்ம ஊர்ல இருக்க ரைஸ் மில்ல அக்கௌண்டடா வேலை கிடைச்சிருக்குமா. இனிமே தங்கச்சியை படிக்க வைக்கிறத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. அவளை நல்லா சூப்பரா பெரிய ஆளா படிக்க வைப்பேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா.
கங்க்ராச்சுலேஷன், உனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னிலேருந்து அருண் வர கொஞ்சம் சம்பளத்தை வச்சுக்கிட்டு தங்கச்சியை படிக்கவும் வச்சுட்டு வீட்டு அவசரத்தையும் தீர்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அமிர்தாக்கு ரொம்ப பேராசை ஜாஸ்தி. காலேஜுக்கு போகும்போது பணக்கார பசங்களாம் எப்படி வராங்களோ அதே மாதிரி அவளும் ரெடி ஆகணும், அதே மாதிரி துணி போடணும், நகை போட்டுக்கணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசை. அவங்க அண்ணன் தான் படிப்பை விட்டுட்டு அவள் தங்கச்சிக்கோசரமும் அம்மாக்கோசரம் தான் கஷ்டப்படுறான்னு தெரியாமல் இவ ரொம்ப ஆடம்பரமாக ஆட ஆரம்பிச்சா. ச்சே, என் கூட படிக்கிற பசங்கெல்லாம் எவ்வளோ மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஆனால் நான் மட்டும் பட்டிக்காட்டில் போடுற மாதிரியே பாவாடை தாவாணியில் வந்திருக்கேன். அண்ணங்கிட்ட பணம் கேட்டு நல்லா மாடர்னாக ட்ரெஸ் எடுக்கலான்னு கேட்டா என்கிட்ட அந்த அளவுக்கு பணம்லாம் இல்லைன்னு அண்ணன் மூஞ்ச லட்ச மாதிரி சொல்கிறாரு. என்ன பண்ணுறது, இதெல்லாம் என் தலையெழுத்து. அண்ணங்கிட்ட பேசி அண்ணங்கிட்ட இந்த பணத்தை வாங்கி நம்ம கூட இந்த மாதிரி லக்ஸரியாக வாழ்கிற மாதிரி பழகிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா அமிர்தா. காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்த அமிர்தா அவங்க அண்ணன் கிட்ட இப்படி பேசினான். என்னண்ணே, இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துட்ட போல? ஆமாம்மா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை சீக்கிரமா முடிஞ்சிச்சு, அதான் வீட்டுக்கு வரலாமேன்னு வந்துட்டேன். என்னம்மா, காலேஜ் இன்னைக்கு எப்படி போச்சு? நல்லா போச்சுண்ணே. அண்ணே, அப்புறம் இன்னொரு விஷயம்ண்ணே, பஸ் ஸ்டாண்டில் நின்று பஸ்ஸு கிடச்சி ஏறி அந்த ரஷ்ஷில் உக்காஞ்சி சீட்டு இல்லாமல் நின்றுக்கிட்டு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப டயர்டாயிடுதுண்ணே உடம்பு. எனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கித்தானே. அமிர்தா சொன்னது கேட்ட உடனே அருண் தன் மனசுல இப்படி நினைச்சுக்கிட்டான். என்ன தங்கச்சி திடீர்னு ஸ்கூட்டி கேட்குறா? இப்போவே பத்தும் பத்தாத வர சம்பளத்தை வச்சுட்டு வீட்டையும் இவரை காலேஜில் படிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஸ்கூட்டி வாங்கணும்னா அதுக்கு பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? அருண் யோசிக்கிறத பார்த்த தமேந்தி உடனே அங்கே வந்தாங்க. ஏய் அம்மா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சுட்டு இருக்கான், நீ என்னடானா இப்போ போய் ஸ்கூட்டி கேட்டுட்டு இருக்க? அண்ணனே இந்த மாதிரி நான் தொல்லை பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு தமேந்தி அம்மு கிட்ட கோவமா இருக்க மாதிரி நடிச்சா. அம்மா அம்மா, எதுக்கு இப்போ கத்துறீங்க அவளை? அவ ஏதாச்சும் வேணும்னா யார் கேட்பா? என்ன தானே கேட்பா? அதுக்கு எதுக்கு அவளை போய் கத்திட்டு இருக்கீங்க? அவ ஒரு சின்ன பொண்ணு தானம்மா. சரி சரி, அவ ஆசையே கேட்டா எப்படியாச்சும் வாங்கி தர பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அங்கேருந்து போயிட்டான். என்னம்மா, நானே அண்ணன் கிட்ட எப்படியோ பேசி பேசி ஸ்கூட்டி கேட்கலாம் நினைச்சா நீ வந்து என்னடா வேண்டாம் கேட்கக்கூடாது அப்படி இப்படிங்கிற. ஏ பைத்தியக்காரி, உன் கூட சேர்ந்து நானும் அவனை வாங்கி கொடுன்னு கேட்டேனா அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என்ன மொட்டை அடிக்க பார்க்குறாங்கன்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கு தான் நான் சும்மா அவன்கிட்ட நடித்தேன். என் பொண்ணு ஸ்கூட்டி வாங்கி அந்த ஸ்கூட்டி மேலே என் பொண்ணு ஓட்டிட்டு போனா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்படின்னு அம்மாவும் பொண்ணும் அருண் கிட்டேருந்து பணத்தை எப்படி கடக்கலான்னு பிளான் பண்ணாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.